இந்த சாப்டரில் ஷீட் மெட்டல் டிசைனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷீட் மெட்டல்னால் ஃபுல் சாய்டாக இல்லாமல் ஒரு ஹாலோவாக ஒரு திக்னஸ் உள்ள ஒரு ஷீட்டாக கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த ஷீட் மெட்டல் மாடலிங். ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னா பேசிக் டூல்ஸ், பென் டூல்ஸ், கார்னர் டூல்ஸ், ஃபார்ம் டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர் டூல்ஸ் அண்ட் பிளாட் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி இந்த ஷீட் மெட்டலில் யூஸ் ஆகுது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த NXல புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறது மாடலிங் தான். பட் என்ன பண்ண போகிறோம்னா ஷீட் மாடலிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடல், அசம்பிளி இருக்கும், ஃபைனலாக ஷீட் மெட்டல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஷீட் மெட்டலும் எந்த யூனிட்டை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அதோட நேம் என்ன, நான் இந்த ஷீட் 1 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் உள்ள NX அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஷீட் மெட்டல் அசம்பிளி மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஷீட் மெட்டல் அதோட அசம்பிளி எப்படி இருக்கணும். ஸோ ஹோமில் ஷீட் மெட்டல் ப்ராடக்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஷீட் மெட்டலுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் தேவை. ஸோ ஷீட் மெட்டலோட பேசிக் ப்ரொஃபைலை நீங்கள் ஸ்கெட்ச் மூலியமாக தான் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் அதோட அட்வான்ஸ் டூல்ஸை போவீங்க. ஸோ இந்த ஸ்கெட்ச் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த பேசிக் டூல்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் உங்களோட பேசிக் டூல்ஸ். ஸோ அடுத்து உள்ளது பென் டூல்ஸ். ஸோ பென் டூல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷீட் க்ரியேட் ஆகும். வித்தவுட் ப்ரொஃபைல் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகும். சில அதோட செக்ஷனை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இந்த செக்ஷனை ட்ரா பண்ணும்போது மட்டும் அந்த ஸ்கெட்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த கார்னர்ஸ். ஸோ ஷீட் மெட்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு டெவலப் பண்ணுறது இந்த கார்னர்ஸ் ஆப்ரேஷனும். அடுத்து ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னாலே உங்களோட செகண்டரி ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் பார்த்தது மாதிரி அதில் உள்ள பேட்டர்ன்ஸ், ஃபேஸ், மிரர் எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். ஸோ அடுத்து ஃபார்ம் டூல்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை பெண்ட் பண்ணணும் இல்லை அன்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஷீட் க்ரியேட் பண்ணாலும் ஃபைனலாக அதை ஒரு லென்த்து ஷீட்டாக ஃப்ளாட்டாக மாற்றி தான் இந்த ஷீட் எப்படி இருக்குது, அது எப்படி கட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறதா இந்த ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ நீங்கள் தேவையான ஆப்ஜெக்டை ஷீட் மெட்டலில் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணதுக்கப்புறம் இந்த ஷீட்டை ஃபுல்லாகவே நீங்கள் விரித்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளாட் பேட்டர்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பேசிக்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக நீங்கள் ஒரு புது ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஷீட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷீட் மெட்டலில் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு நீங்கள் என்ன திக்னஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே திக்னஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் வரையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக் டூல்ஸில் உங்களுக்கு 3 ஐக்கான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பார்த்தீங்கன்னா கன்வெர்ட். ஸோ இந்த கன்வெர்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சாலிடாகவே க்ரியேட் பண்ண முடியும். அப்படி சாலிடாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படி ஷீட்டாக மாற்றுறது, அந்த டூல்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் உள்ள 2 டூல்ஸ். ஸோ கன்வெர்ட் விசார்ட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எல்லா ஸ்டெப்ஸையும் ஈஸியாக கேட்டுட்டு அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எட்ஜ் ரிப் அப்படிங்கிறது சில எட்ஜஸ் நீங்கள் கட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வெர்ட் ஷீட் மெட்டல்லே இந்த 3 ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஷீட் மெட்டல் ஃப்ரம் சாய்ட். ஸோ சாய்ட் மாடல்லேருந்து நீ ஷீட் மெட்டலில் உள்ளே கொண்டு வர போகிறீங்கன்னா இந்த ஷீட் மெட்டல் ஃப்ரம் சாய்டை பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷீட் மெட்டலே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப். ஸோ அந்த டேப்புங்கிற ஆப்ஷன் மூலயமா நீங்கள் ப்ரொஃபைலை வரைஞ்சி அதை ப்ரைமரி ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட முடியும். ஸோ டேப்னு கிளிக் பண்ணுறேன். டேப்புங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டேப்பில் பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் செக்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் தேவையோ அதில் வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஏற்கனவே ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த செலக்ட் ஸ்கெட்சையும் இல்லைனா இந்த செக்ஷனையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ நம்மள்ட்ட எந்த ஸ்கெட்சும் இல்லாதனால செக்ஷன் எடுத்துக்கிறேன். எந்த பிளானில் உங்களோட பேசிக் ப்ரொஃபைல் தேவை அப்படின்னா ஆன் பாத்லையா பிளான்லையா, நம்மளுக்கு பிளானில் தான் தேவை. ஸோ இந்த பிளானில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன ப்ரொஃபைல் வரைகிறீங்களோ அது பாட்டு ஒரு திக்னஸுக்கு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூடு கான்செப்ட் தான், பட் மினிமம் திக்னஸில் இது டெவலப் ஆகும். ஸோ ஷீட் மெட்டலை பொறுத்த வரையும் 0 mm அதாவது 0க்கு மேலே கிரேட்டர் தென் 0 mmல ஆரம்பித்து 6 mm வரையும் அது ஷீட்னும், 6 to 10 வரையும் அது பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ 10க்கு மேலே போச்சுன்னா அது சாலிடுன்னு மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸ் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷீட்டை டெவலப் பண்ணலாம். இது ஒரு 100. ஸ்கொயர் இல்லைனாட்டியும் நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேட்பனாலும் நோ ப்ராப்ளம். இது ஒரு 80 mm க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஸ்கெட்ச்னு கொடுத்த உடனே உங்களோட ஷீட் டெவலப் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு திக்னஸ் அப்படின்னு கேட்குது. இதே எக்ஸ்ட்ரூடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா டெப்த்துன்னு கேட்டிருக்கும். ஸோ எவ்வளோ திக்னஸ்னால் 3 mm. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் ரோல் பேக். 3 mm திக்னஸ் உங்களுக்கு ரிவர்ஸில் ஆடணுமா மேலே ஆடணுமா? ஸோ மேலே ஆடணும். 3 mm வேண்டியில் 1.5 mm இருந்தாலும் போதும்.
அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ யூஸ் லோக்கல் வேல்யூ 2 அப்படின்னு செட் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்கே மெஷர்மெண்ட் ஃபார்முலா எக்ஸ்டன் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டேட்டா நீங்கள் யூஸ் ரெஃபரன்ஸ் வேல்யூன்னு கொடுத்துட்டு லோக்கல் வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ திரும்பி ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் ரோல் பேக் கொடுக்குறேன். ஸோ யூஸ் குளோபல் வேல்யூ ஷீட் மேட்டோட குளோபல் வேல்யூ எடுத்திங்கன்னா ஷீட் மேட்டில் குளோபல் வேல்யூவை எடுத்துக்கும். ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெஃபினேஷன். ஸோ குளோபல் வேல்யூ என்னென்னா 3. ஸோ இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக 3ன்னு குளோபல் வேல்யூ ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஷீட் மேட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஷீட் மேட்டோட செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இப்போ செட்டிங்ஸில் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஃபைல்ஸில் யூட்டிலிட்டிஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கஸ்டமர் டிஃபால்ட்ஸ். ஸோ டேரெக்டாக கஸ்டமர் டிஃபால்ட்ஸில் வந்து நீங்கள் ஷீட் மேட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக ஷீட் மேட்லேயே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் பேராமீட்டர்ஸ் என்னன்னு இருக்குது 3ன்னு இருக்குது. ஸோ இப்போ குளோபல் பேராமீட்டர்ஸ் 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் கிரியேட் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் டிஃபால்ட் வேல்யூ 2ன்னு தான் அது கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இதை தான் யூஸ் குளோபல் திக்னஸை எடுத்துக்க. ஸோ பெண்ட் ரேடியஸ் எவ்வளவு, பெண்ட் டெப்த் எவ்வளவுன்னு தனித்தனியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த பெண்ட் ரேடியஸும் உங்களுக்கு 3ன்னு செட் பண்ணியிருக்கீங்க. பெண்ட் ரேடியஸுங்கிறது ஒரு ஷீட்டை நீங்கள் பெண்ட் பண்ணும்போது அந்த இன்னர் பெண்ட் ரேடியஸ் இந்த அவுட்டர் பெண்ட் ரேடியஸ் அதில் எந்த பெண்ட் ரேடியஸை நீங்கள் கொடுத்தாலும் கொடுத்துக்க முடியும். அடுத்தது பெண்ட் ரிலீஃப் டெப்த்து அண்ட் பெண்ட் ரிலீஃப் வித்து. 2 ஷீட்டை நீங்கள் பெண்ட் பண்ணும்போது கார்னரில் 2 ஷீட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றப்ப ஒரு ஷீட்டை நம்ம கட் பண்ணி விடுவோம். ஸோ அப்படி கட் பண்ணி விடுறப்ப 2 ஷீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணுமோ அதான் இந்த டெப்த் அண்ட் வித். பெண்ட் டெஃபினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது இந்த ஷீட்டு பெண்ட் ஆகிறப்ப எந்த ஃபார்முலாஸை ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி அது பெண்ட் ஆகணும்னு காமிக்கும். ஸோ நியூட்ரல் ஃபேக்டர் வேல்யூ பெண்டபிள் பெண்ட் அலவன்ஸ் ஃபார்முலா. ஸோ பெண்ட் அலவன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறதுல கே ஃபேக்டர் ஒய் ஃபேக்டர் தான் கன்சிடர் ஆகும். ஸோ கே ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த பெண்டோட டிஃப்ளெக்ஷனும் அவரோட மெட்டீரியல் பொறுத்து இது மாறும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கே ஃபேக்டர், ஒவ்வொரு திக்னஸுக்கும் ஒவ்வொரு ஒய் ஃபேக்டர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்றுக்கு மூலியமாக நீங்கள் இந்த பெண்ட் அலவன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த மெட்டல் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 0.33 தான் இதோட நியூட்ரல் ஃபேக்டர் இருக்கும். பெண்ட் அலவன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ப்ளஸ் 3 திக்னஸ் இன்ட்டு 0.44 இன்ட்டு ரேடியஸ் ஆங்கிள். ஸோ டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் 2 சர்ஃபேஸ் இருக்கும் இந்த ஷீட் மெட்டலுக்கு. ஸோ டாப் சர்ஃபேஸ் என்ன கலரில் இருக்கணும், பாட்டம் சர்ஃபேஸ் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ஸ்டாண்டர்ட். ஸோ நேட்டிவ் என்எக்ஸ். ஸோ இது ஷீட் மெட்டலோட என்எக்ஸ் என்ன மெட்டீரியல் இருக்கணும். ஸோ ஷீட் மெட்டல் ஆஃப் என்எக்ஸ் என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியல் அது எடுத்துக்கும். ஸோ டீம் சென்டரில் என்ன ஸ்டாண்டர்டு, ஐட்டம் ரிவிஷன் என்ன, டேட்டா பேஸ் நேம் என்னன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ட் கார்னர்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் 3 ஷீட்டை பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கார்னர் கிடைக்கும். அப்படி கார்னர் கிடைக்கிறப்ப அது எந்த மாதிரி கார்னர் ரிலீஃப் கிரியேட் ஆகணும், ஸ்கொயராக ரவுண்டானு பெண்ட் ரிலீஃப் செட் பண்ணிக்கலாம். கார்னர் வேணுன்னா கார்னர்லேயும் பெண்ட் ஒன்லியா, பெண்ட் ஃபேஸாக, பெண்ட் ஃபேஸ் செயினான்னு தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். 3 பெண்ட் கார்னர். ஸோ 3 பெண்ட் கார்னர் அப்படிங்கிறது 3 பெண்ட் கார்னர் இருப்ப அந்த பெண்ட் சென்டர் எப்படி இருக்கணும், கார்னர் பாயிண்ட் எப்படி இருக்கணும். ஸோ அந்த கட் அவுட் ஆங்கிள் அப்படிங்கிறது இந்த கார்னரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ள கட் அவுட் ஆப்ஷன். ஸோ கார்னரில் க்ளோஸ்டு கார்னர் இருக்கணுமா இல்லை சர்க்கிள் கட் அவுட்டாக வி கட் அவுட்டான்னு தனித்தனியாக இருக்கும். ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ ஃப்ளாட் பேட்டர்ன் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அவுட் சைட் கார்னர் ட்ரீட்மெண்ட், இன்சைட் கார்னர் ட்ரீட்மெண்ட் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஷன் பார்க்கும்போது நம்ம கேட்டால் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ 3ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் டேப் மூலியமாக ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சைடில் உள்ள வால் இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃப்ளாஞ்ச். ஸோ ஃப்ளாஞ்ச் மூலியமாக ஒரு எட்ஜிலேருந்து நீங்கள் ஒரு புது வாலை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது பேர் செகண்டரி வால். அதுக்கு நீங்கள் திக்னஸ் எதுவுமே டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இந்த பேசிக் வாலுக்கு என்ன திக்னஸ் இருக்கோ அதே திக்னஸாக மெயின்டைன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திக்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே உங்கள்கிட்ட கேட்காது. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஞ்சுக்கு ஒரு எட்ஜ் உங்களுக்கு தேவை. ஸோ எந்த எட்ஜ் அப்படின்னா இதான் உங்களோட எட்ஜ். ஸோ எட்ஜுன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃப்ளாஞ்ச் ரெடி ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் இது எல்லாமே ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்கள் கொடுத்த செட்டிங் படி இந்த பெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ வித் ஆப்ஷன் ஃபுல். ஸோ இந்த வித் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற எட்ஜு ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாஞ்ச் வேணுமா இல்லை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணி போகலாம் கேட்கும். ஃபுல் அப்படின்னா ஃபுல் டெப்த்தும் இருக்கும். அட் சென்டர் அப்படின்னா சென்டர்லேருந்து டிஃபைன் ஆகும். ஸோ சென்டர்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீ இங்கே மூலிமா கொடுத்துக்கலாம். மொத்தம் 50 வேணும். ஸோ சென்டர் வேண்டாம், அட் எண்ட் பாயிண்ட். எந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு அதுலேருந்து எவ்வளவு வேணும், ஸோ அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் மாற்றிக்கிறேன், டைரக்ஷன். அடுத்தது ஃப்ரம் எண்ட். ஃப்ரம் எண்ட்னா எண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கேப் வேணும். ஸோ இந்த எண்ட்லேருந்து எவ்வளோ கேப் வேணும் அப்படின்னா 10 கேப் வேணும். அதே மாதிரி வித் எவ்வளோ இருக்கணும், ஒரு 60 இருக்கணும். ஸோ இதுலேருந்து ஆரம்பித்தது இல்லாமல்
அது பர்டிகுலர் ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வால் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல உன் சைடில் நீங்கள் பெண்ட் கிரியேட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் எடுத்துருக்கு. ஸோ இதுதான் ரிலீஃப். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக ரெக்டாங்கிள் ரிலீஃப் வச்சதுனால ரெக்டாங்கிள் ரிலீஃபில் இருக்குது. சப்போஸ் இங்கே நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். ஸோ ஸ்கொயர் ரிலீஃப் வேண்டாம், ரவுண்ட் ரிலீஃப். ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இந்த இதுட்ட ரவுண்ட் ரிலீஃபாக மாறும். ஸோ எந்த மாதிரி ரிலீஃப் உங்களுக்கு வேணுமோ அந்த ரிலீஃப் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக இருக்கிறது அந்த ரிலீஃப். நன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி டியர் ரிலீஃப்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ பெண்ட் ஒன்லி, பெண்ட் ஃபேஸ். ஸோ இது எப்போவுமே ரவுண்ட் ரிலீஃப் இல்லை ஸ்கொயர் ரிலீஃப் ஏதாவது ஒன்று செட் பண்ணால் மட்டும் தான் உங்களோட ஷீட் மெட்டல் நீங்கள் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரம் போத் எண்ட்ஸ். ஸோ போத் எண்ட்ஸ் சொல்லிச்சின்னா ரெண்டு சைடுமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ இங்கிட்டு 10 மெயின்டைன் ஆகணும், இந்த சைடு 0 சொல்லிட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு ரிலீஃப் எதுவும் மெயின்டைன் ஆகுது. ஸோ இன்சைடில் உள்ளே போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிலீஃப் ஒன்று மெயின்டைன் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ஷீட்டை பெண்ட் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த். ஸோ இந்த லென்த் அப்படிங்கிறது இதோட ஹைட். ஸோ இந்த ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இந்த லென்த்தில் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டேரக்ஷன் உங்களுக்கு ரிவர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரிவர்ஸ் டேரக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எடிட் வித் ரோல் பேக்கில் ரிவர்ஸ் டேரக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். ஸோ மேட்ச் ஃபேஸ் அன்டில் செலக்டர். ஸோ வேறு எதுவும் சர்ஃபேஸ் இருக்குது அது முடிய இந்த எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா அன்டில் செலக்டர்னு கொடுத்துடலாம். ஸோ ஆங்கிள் எவ்வளவு, ஆங்கிள் ஒரு 110 செட் பண்ணிங்கன்னா 110 கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்டை பிடிச்சி நீங்கள் ஆங்கிளையும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிக்கலாம், இந்த பாயிண்டை பிடிச்சி ஆங்கிளே மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோ ஆங்கிள் வேணுங்கிறத இது மூலியமாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அடுத்தது லென்த் ரெஃபரன்ஸ். ஸோ லென்த் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்சைடா அவுட் சைடான்னு கேட்கும். ஸோ இப்போ 90 டிகிரி நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா 90 டிகிரிக்கு இது பெண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த 15 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 50ங்கிற ஹைட்டு இந்த பாட்டம் ஃபேஸ்லேருந்து எடுத்திருக்கா இல்லை இந்த டாப் ஃபேஸா? ஸோ தான் கேட்கும். இன்சைட்லேருந்து எடுக்கணும்னா இன்சைட்லேருந்து இந்த டாப் ஃபேஸ் 50, அவுட் சைடுனா அவுட் சைடு 50. ஸோ அவுட் சைடு ரெண்டும் கம்மியாக இருக்குது, ஏன்னா இந்த திக்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கும். ஸோ மேலே உள்ள டாப் சர்ஃபேஸ்லேருந்து இதா இல்லை பாட்டம் சர்ஃபேஸ் இருந்தான்னு தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக இங்கே உள்ள இன்செட். ஸோ இன்செட் அப்படிங்கிறது எந்த எட்ஜில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ளான்ஜ் கிரியேட் பண்ணீங்களோ அந்த எட்ஜுக்கு இன்சைடில் வரணுமா இல்லை அவுட் சைடில் வரணுமான்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எட்ஜில் நீங்கள் ஃப்ளான்ஜ் கிரியேட் பண்ணீங்க, இந்த எட்ஜில் உள்ளே தான் உங்களுக்கு பெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்சைடில் தான் உங்களுக்கு பெண்ட் கிரியேட் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம இதை நாங்கள் அவுட் சைடுன்னு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட் சைடு. ஸோ இந்த எட்ஜ் பெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த பெண்ட் டைரக்ஷன் உங்களுக்கு அவுட் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது இன்சைடில் ஒன்று, அவுட் சைடு. ஸோ பெண்ட் அவுட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பெண்டுமே உங்களுக்கு அவுட் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிளிக் பண்ண எட்ஜில் இருந்தே இந்த பெண்ட் ரேடியஸ் அதுக்கப்புறம் உங்களோட பெண்டோட ஷீட் எல்லாமே உங்களுக்கு அவுட் சைடில் கிரியேட் ஆகிருக்கு. மெட்டீரியல் இன்சைட்னா மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு இன்சைடில் இருக்கும், இந்த ஷீட் மட்டும் உங்களுக்கு அவுட் சைடில் இருக்கும். இது உங்கள் பெண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு வெளியே அவுட் சைடில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி இந்த இன்செட் மெத்தட் எந்த டேரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத இது மூலயமா டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்செட். ஸோ ஆப்செட் அப்படிங்கிறது எவ்வளோ டேரக்ஷனில் உள்ளே வரணும். ஸோ இன்சைட்னு சொல்லிட்டீங்க, அப்படி இன்சைட்னு சொன்னதுக்கப்புறம் இந்த செலக்ட் பண்ண எட்ஜிலேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே வரணும் அப்படிங்கிறத இந்த ஆப்செட் வழி மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 10 செட் பண்ணுறோம். ஸோ அந்த எட்ஜிலேருந்து 10 mm அது உள்ளே க்ரியேட் ஆகிருக்கும். டேரக்ஷன் ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா அது ரிவர்ஸில் க்ரியேட் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதேமாதிரி வெளியே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்செட் 0 அப்படிங்கிறப்ப அந்த எட்ஜிலே அது பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து பென் பேராமீட்டர்ஸ். ஸோ பென் பேராமீட்டர்ஸில் பென் ரேடியஸ் எவ்வளவு, நியூட்ரல் ஃபேக்டர் எவ்வளவு. ஸோ நியூட்ரல் ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களோட கே ஃபேக்டர். இந்த கே ஃபேக்டர் எப்போவுமே 0.33 தான் அஷ்யூம் பண்ணிக்கும். இந்த பென் ரேடியஸ் நீங்கள் 3ன்னு டிஃபால்ட்டாக அங்கே செட்டிங்கில் செட் பண்ணதுனால 3 இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 2ன்னு மாற்றுறீங்க, 2ன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு 2ன்னு வேணும் அப்படின்னா யூக்கோட கிளிக் பண்ணி இந்த யூஸ் குளோபல் வேல்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூஸ் குளோபல்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2ன்னு கொடுத்தா அந்த பென் ரேடியஸ் உங்களுக்கு 2ன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ எப்போயுமே அந்த பென் ரேடியஸும் உங்கள் ஷீட்டோட திக்னஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பென் கார்னர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரேடியஸ் உங்களுக்கு 3, அதேமாதிரி இதோட திக்னஸ் உங்களுக்கு 3. ஸோ இந்த ரிலீஃப் சைடு மெட்டீரியல் இன்சைடில் நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி ரிலீஃப் வேணும், ரவுண்ட் ரிலீஃபா ஸ்கொயர் ரிலீஃபா? இது ஸ்கொயர் ரிலீஃபில் கிரியேட் ஆகும். சப்போஸ் ரவுண்ட் ரிலீஃப் அப்படின்னா ரவுண்ட் ரிலீஃப். நன் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸ்கொயர் ரிலீஃபில்
ஸ்கொயர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த டெப்த் எவ்வளவு, வித் எவ்வளவு. ஸோ வித் 3, இந்த டெப்த் உங்களுக்கு 3 கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக எல்லா சைடும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது எந்த மாதிரி ப்ரிவ்யூ வரும் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் உங்களோட ஃப்ளாஞ்ச். ஸோ இதேமாரி ஃப்ளாஞ்ச் உங்களுக்கு இன்னொரு எட்ஜ் சைடும் வேணும் அப்படின்னாலும் ஃப்ளாஞ்சை பிக் பண்ணி எந்த டைரக்ஷன், ஸோ இதோட டைரக்ஷனையும் மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி எந்த எட்ஜ் வேணாலும் நீங்கள் ஃப்ளாஞ்சை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளாஞ்சை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளாஞ்சை கிளிக் பண்ணி ஸோ இதில் ஃபுல் லென்த்துக்கு ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆகணும். இந்த ஃபுல் லென்த்து. ஸோ இது மாதிரி எத்தனை ஃப்ளாஞ்ச் வேணாலும் நீங்கள் வரிசையாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது அப்ளே எகெயின் இன்னொரு ஃப்ளாஞ்ச் இந்த டைரக்ஷனில் அப்ளே. ஸோ இந்த தான் என்ன கார்னர் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கார்னர் சாம்பர்ஸில் கொடுத்துருப்போம். ஸோ அதேமாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணாலும் நீங்கள் ஒவ்வொரு எட்ஜாக கிளிக் பண்ணி ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணிடலாம். சரி, இதை டெலிட் பண்ணிட்டேன், இதையும் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இந்த பேஸ் டேப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக பேஸ் ஆப்ஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளாஞ்சுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த சைடில் உள்ள வால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் சிங்கிள் எட்ஜை கிளிக் பண்ணி ஒரு வால் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாஞ்ச் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தான் இருக்குமே தவிர பெண்ட் ஆகி இருக்காது. ஸோ அதே கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபைல் ஷேப்பை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்சில் இது பேஸ் ஃப்ளாஞ்சா இல்லை செகண்ட் ஃப்ளாஞ்சா. ஸோ பேஸ் ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிறது இந்த மெயின் ஆப்ஷன்லேயே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பேஸ் ஃப்ளாஞ்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். எந்த கர்வ்னு நம்ம சொல்லணும். ஸோ கர்வ் சப்போஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா செக்ஷனில் போய் எந்த பிளானில் கர்வ் வரைய போகிறீங்க. ஸோ பிளான் மெத்தடில் செலக்ட் ஆ பிளான். ஸோ இது பேஸ் ஃப்ளாஞ்ச் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரெயிட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஷன் ஒன்று பண்ணிடுறேன். இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ என்ன ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிங்களோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு பேஸ் ஃப்ளாஞ்ச் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது அதே மாதிரி எவ்வளோ திக்னஸ் வேணும், ரிவர்ஸ் டைரக்ஷன். நீங்கள் பேஸ்னு வச்சா மட்டும்தான் இது திக்னஸ் எகெயின் கேட்கும். சப்போஸ் செகண்டரி ஃப்ளாஞ்ச் அப்படின்னா நீங்கள் பேஸ் ஃப்ளாஞ்ச் திக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் திக்னஸில் இந்த ஷீட்டை ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் பேஸ் ஃப்ளாஞ்ச் வச்சுட்டு இந்த கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்சில் புதுசாக ஒரு ஃப்ளாஞ்ச் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ அதுமாதிரி வித் ஆப்ஷன் ஃபைனைட்டாக சிமெட்ரிக்காக 2 பாயிண்ட் சிமெட்ரிக்காக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஷீட்டுக்கும் இந்த ஷீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் இது செப்பரேட்டாக இருக்கும், இது செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இது பேஸ் ஃப்ளாஞ்ச். ஸோ இந்த பேஸ் ஃப்ளாஞ்ச் எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் க்ளோஸ்டு ப்ரொஃபைலில் மட்டும் தான் டேப்பை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டேப்பில் ஓப்பன் ப்ரொஃபைல் இருந்தால் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எடிட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்சில் செக்ஷன் இந்த பிளான் எடுத்துகிட்டு ஓகே. ஸோ இந்த பிளானில் ஒரு ஓப்பன் லூப் வரைஞ்சி அதை ஷீட்டாக மாற்றலாமான்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் லூப் அப்படிங்கிறது 2 சைடும் க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப் ஃப்ளாஞ்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃப்ளாஞ்சாக மாற்றணும், ஒரு ஷீட்டாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேப்பில் மாற்ற முடியாது. ஸோ டேப்பை பொறுத்த வரையும் ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக மட்டும்தான் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்சில் பேஸ் ஃப்ளாஞ்ச். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஈஸியாக ஒரு ஓப்பன் ப்ரொஃபைலையும் ஷீட்டாக மாற்றிட முடியும். ஸோ ஆக மொத்தம் ஒரு சிங்கிள் லைன் போட்டிங்கன்னா எவ்வளோ திக்னஸ்னு ஆட் ஆகி அது மூலியமாக இதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரே ஷீட்டாக ஒன்று மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் இது மாதிரி ஷீட்டை நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதே நீங்கள் நார்மலாக இந்த ஃப்ளாஞ்சில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஷீட்டை க்ரியேட் பண்ணி அடுத்த இது ஃப்ளாஞ்ச், ஸோ செகண்ட் ஃப்ளாஞ்ச் இது, 3ஆவது ஃப்ளாஞ்ச், 4, 5. ஸோ 5 ஸ்டெப்ஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த ப்ராசஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுமாதிரி ஃபைனைட்டாக சிமெட்ரிக்கான கேட்கும். ஸோ டோட்டல் வித் வருது, டேரக்ஷன் எந்த டேரக்ஷனில் இது க்ரியேட் ஆகணும். ஓகே. ஸோ எந்த மாதிரி ஷேப் பண்ணாலும் இந்த ஓப்பன் ப்ரொஃபைலை வச்சு இந்த ஃப்ளாஞ்சை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்ச். ஏகெயின் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போது பேஸ் ஃப்ளாஞ்ச் கிடையாது, செகண்ட் ஃப்ளாஞ்ச். ஏன் அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஒரு ஷீட்டோட எட்ஜை வச்சு தான் நம்ம இன்னும் இந்த ஃப்ளாஞ்ச் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ செகண்ட்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ் கேட்கும், பேஸ்னு சொல்லிட்டா அந்த கர்வ் செலெக்ஷன் கேட்கும். செகண்ட் ஃப்ளாஞ்ச் எந்த பேஸில் வரைய போகிறோம், இந்த ஃபேஸில் வரைய போகிறோம், அந்த ஃபேஸ் செட் பண்ணிவிட்டு ஆர்க்குக்கு நார்மலாக இருக்கணுமா இல்லை ஆர்க்கோட டேரக்ஷன் எங்கே இருக்கணும். ஸோ நார்மல் டூ பார்த்து ஓரியன்டேஷனில் கேட்குது. மெத்தட் ஆட்டோமேட்டிக்காக இல்லை ரிட்டைவ் மெத்தடா. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் வியூன்னு காமிக்கும். ஸோ இந்த ஓரியன்டேஷன் வியூவில் உங்களோட ஃப்ளாஞ்ச் எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல
லைன் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ எந்த ஷேப்லலாம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டு நான் ஃபினிஷிங் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல் அப்படியே ஒரு ஷீட்டாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ வித் வேணும்? ஸோ வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன் 100. ஸோ இது சிமெட்ரிக்காக வேணும் அப்படின்னா சிமெட்ரிக். ஸோ சென்டரில் வரைஞ்சனால சிமெட்ரிக்காக நீங்கள் ஈக்குவலாக கொடுத்துக்க முடியும். சப்போஸ் டு எண்ட், ஸோ எண்ட் பாயிண்ட் முடிய வேணாலும் இந்த எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகும். ஸோ டேரக்ஷன் ரிவர்ஸ்னாலும் ரிவர்ஸில் மாற்றிக்கலாம். செயின் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக இன்னொரு செயின்ஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் செயின் ஆப்ரேஷன். ஸோ இங்கே ஒரு ப்ரொஃபைல் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் கண்டினியூஸாக இது மூலியமாக கிரியேட் ஆகிட்டு ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகிறப்ப மிட்டர் கார்னர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிறப்ப ஒவ்வொரு கார்னரும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ அது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறப்ப மிட்டர் கார்னர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை 2n செட் பண்ணிக்கிறேன். அப்ளை. ஸோ ஒரு பேஸ் ஃப்ளாஞ்ச் எட்ஜை யூஸ் பண்ணி இந்த செகண்டரி ஃப்ளாஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இது மாதிரி இந்த கவுண்ட் ஆஃப் ஃப்ளாஞ்சில் பேஸ் ஃப்ளாஞ்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுமாதிரி செகண்டரி ஃப்ளாஞ்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அடுத்து உள்ளது ஹெம் ஃப்ளாஞ்ச். ஸோ ஹெம்னா பார்ட்டிகுலர் ஷேப்பை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் எடுத்து ஜஸ்ட் இந்த எட்ஜில் அப்ளை பண்ணாலே போதும். ஸோ ஹெம் ஃப்ளாஞ்ச் கிளிக் பண்ணுறேன். எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பை டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ்டு ஷேப்பாக ஓப்பன் ஷேப், எஸ் டைப், கர்ல் டைப், ஓப்பன் லூப்பு, அதுமாதிரி க்ளோஸ் லூப்புன்னு நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ளோஸ் டைப்பை பிக் பண்ணி பார்ப்போம். எந்த எட்ஜுன்னு கேட்கும், இந்த எட்ஜ். ஸோ இது க்ளோஸ் டைப். ஸோ இதோட ஃப்ளாஞ்ச் லென்த்து, அந்த நியூட்ரல் ஃபேக்டர் எல்லாத்தையும் தனித்தனியாக மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றுறப்ப இதோட மெட்டீரியல் இன்சைட், அதாவது இந்த இன்சர்ட் ஆப்ஷன் எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறதையும் மாற்றிக்கலாம். சப்போஸ் இதை ஓப்பன் டைப்னு கொடுத்தோன்னா இது ஓப்பன் டைப்பில் கிரியேட் ஆகும். ஓப்பன்னு கொடுத்தோம் அப்படின்னா பெண்ட் ரேடியஸ் கேட்கும். ஸோ இந்த பெண்ட் ரேடியஸ்ங்கிறது இந்த ஃபுல் ரவுண்டோட ரேடியஸ். அடுத்தது எஸ் டைப். ஸோ எஸ் டைப்னு கொடுத்தோன்னே எஸ் டைப்புக்கு தேவையான டைமென்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் கிரியேட் ஆகிருக்கும். இது கர்ல் டைப், ஓப்பன் லூப். ஸோ ஓப்பனாக கிரியேட் ஆகிருக்கு. க்ளோஸ் லூப், சென்டர் லூப். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா தேவை எட்ஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிரும். க்ளோஸ் டைப். எஸ் டைப்னு கொடுத்துட்டு ஸோ இதான் உங்களோட ஹெம் ப்ராசஸ். ஸோ இது மாதிரி ஃப்ளாஞ்செலாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டோட பார்த்துக்கலாம். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா பெண்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் புதுசாக ஒரு பெண்டு கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கிரியேட் பண்ணி ஒரு ஷீட்டை அதுக்கப்புறம் லைன் மூலியமாக பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெண்டு கொடுத்துருங்க. இங்கே பெண்ட் லைன் ஒன்று கேட்கும். ஸோ பெண்ட் லைன் டேட்டா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேட்டா ஒரு ஃபேஸில் வரைஞ்சி ஸோ எந்த இடத்துல நீங்கள் பெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணி. ஸோ இங்கே தான் நம்ம பெண்ட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு லைன்ஸ். ஸோ இதான் உங்களோட பெண்ட் லைன்ஸ். ஃபினிஷிங் கொடுத்தோன்னே நீங்கள் எந்த இடத்துல லைன் பண்ணலாம் அந்த இடத்துல உங்களுக்கு பெண்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரிக்கு இது பெண்ட் ஆகணும்? ஜஸ்ட் ஒரு 45 டிகிரி தான் பெண்ட் ஆகணும். அது 45 டிகிரிக்கு பெண்ட் ஆகிருக்கும். டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ நீங்கள் எங்கே லைன் போட்டிங்களோ அதுக்கு மேலேயா கீழேயான டைரக்ஷன் உங்களால் மாற்றிக்க முடியும். அதுமாதிரி ரிவர்ஸ் சைடு, நீங்கள் போட்ட லைனுக்கு இந்த சைடு உள்ள மெட்டீரியல் பெண்ட் ஆகணுமா இல்லை இகிட்டு உள்ள மெட்டீரியல் பெண்ட் ஆகணுமான்னு இந்த ரிவர்ஸோட சைடை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இகிட்டு உள்ள தான் பெண்ட் ஆகணும். இன்சர்ட் மெத்தட், அவுட்டர் மோட் லைனா, பெண்ட் லைன் சென்டரா. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஆகிற அந்த பெண்ட் ரேடியஸு நீங்கள் போட்ட லைனில் ஃபார்ம் ஆகணுமா இல்லை அதோட சென்டரில் ஃபார்ம் ஆகணுமா தனித்தனியாக கேட்கும். ஸோ இதுக்கு நம்ம ரிலீஃப் வேணாலும் ரிலீஃப் கொடுத்துக்க முடியும். பெண்ட் பேராமீட்டர்ஸ், ஸோ இதோட திக்னஸ் நீங்கள் மாற்றுறீங்க இல்லை பெண்ட் ரேடியஸை மாற்றினாலும் பெண்ட் ரேடியஸை மாற்றிக்க முடியும். ஸோ பெண்ட் ரேடியஸ் நான் 10 கொடுக்குறேன். அப்ளை. ஸோ இதுக்கு மட்டும் பெண்ட் ரேடியஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இங்கே உள்ள ஜாக். ஸோ ஜாக் அப்படிங்கிறது நீங்கள் போடுற 2 லைனை
ஒரு ஜெட் ஷேப்பில் மாற்றுறதுக்கு தான் இந்த ஜாக் அனிமேஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஜாக்குன்னு கொடுத்துருங்க. ஜாக் லைன் ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ எது ஜாக் லைன் அப்படின்னா ஜாக் லைன் டேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட ஜாக் லைனே இல்லை அப்படின்னா இந்த ஃபேஸை கிளிக் பண்ணி நம்மளுக்கு 2 லைன் நம்ம போடணும். ஸோ இது ஒரு லைன், இங்கே ஒரு லைன் போடுறேன். ஸோ இது ஜாக் அப்படிங்கிறதுனால 2 லைன் கண்டிப்பாக இருக்கணும். ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட லைனில் டாப் பெண்டும் செகண்ட் போட்ட லைனில் என் பெண்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜெட் ஷேப்பில் உங்களுக்கு ஜாக் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஹைட் எவ்வளோ அப்படின்னா 30. ஸோ ஜாக்கை யூஸ் பண்ணி ஹைட்டை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஹைட் இல்லை ஒரு 50, 16 டோட்டல் ஹைட்டே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இதுட்டு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த இதுட்டு உங்களுக்கு ஹைட் ஒன்று டெவலப் ஆகும். ஸோ அப்படி டெவலப் ஆகுது மேலேயா இல்லை கீழேயான்னு தனியாக கேட்கும். அது மாதிரி எந்த சைடு டாப் ஆகணும், இந்த சைடா இல்லை இந்த சைடா. ஸோ ஜாக் எங்கிட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஹைட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ டோட்டல் ஹைட்டு 15 கொடுத்தீங்க அண்ட் 16 கொடுத்துருக்கீங்க. இப்போ இது இன்சைட்லேருந்து எடுக்கணுமா இல்லை அவுட் சைடு எடுத்துக்கணுமா? இன்சைட்லேருந்து. மெட்டீரியல் பெண்ட் அவுட் சைட் சொல்லிட்டு ஓகே. பிளானர் ஃபேஸில் ஒரே ஒரு பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பெண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இசட் டைப்பில் பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாக்குங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மோடில் அட்வான்ஸ் ஃப்ளாஞ்ச். டேரெக்டாக ஒரு எட்ஜை கிளிக் பண்ணி நீங்கள் அதை டேரெக்டாக நீங்கள் ஃப்ளாஞ்சாக மாற்றுறீங்க அப்படின்னாலும் அந்த அட்வான்ஸ் ஃப்ளாஞ்ச் ஜஸ்ட் பிக் பண்ணி லென்த் எவ்வளவு ஆங்கிள் எவ்வளோதுன்னு டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள பிரேக் கார்னர். ஸோ இந்த ஷார்ப்பாக உள்ள கார்னர் நீங்கள் பிரேக் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த பிரேக் கார்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிரேக் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபில்லட் மெத்தடில். ஸோ எந்த எட்ஜை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க அந்த எட்ஜை கிளிக் பண்ணீங்க. அது எப்போவுமே இந்த கார்னர் தான் இருக்கணும். ஸோ இதான் உங்களோட கார்னர்ஸ். ஸோ ரேடியஸ் எவ்வளோதுன்னா 10 அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ஷார்ப் கார்னர் இல்லாமல் இந்த இடம் உங்களுக்கு ஸ்மூத்தாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் கார்னர்லாம் இந்த 3 சர்ஃபேஸ் மீட் ஆகும்போதும் இந்த க்ளோஸர் கார்னரும் 3 சர்ஃபேஸ் மீட் ஆகும்போது கிரியேட் ஆகுது. ஸோ அடுத்தது இங்கே உள்ள ஃபீச்சர்ஸ் ஆப்ரேஷனில் 3 ஆப்ரேஷன் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரூட் ஹோல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் பண்ணி எந்த ஃபேஸில் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் ரெக்டாங்கிள் ஹோல் ஒன்று போட. ரெக்டாங்கிள் ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு சாயாக டெவலப் ஆகும். சப்போஸ் நான் ரிவர்ஸில் கொடுத்துட்டு நன்கு பல சப்ராக்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு அது ஹாலோவாக கிரியேட் ஆகிரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்க முடியும். ஸோ இதே ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஹோல்ஸ் எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸை நீங்கள் பேட்டர்ன் பண்ணாலும் சரி இல்லை மிரர் பண்ணாலும் ஸோ எல்லா ஆப்ரேஷனுக்கும் இந்த அசோசிட்டி காப்பி யூஸ் ஆகும். இந்த பெண்டான இடத்துல ஒரு ஹோல்ஸ் போடணும். அப்படி ஹோல்ஸ் போட முடியுமானும் முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூட்லேயே நான் ஒரு கட் எடுக்க போகிறேன். ஸோ பட் எந்த இடத்துல அப்படின்னா இந்த ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஸில் நான் ஒரு சர்க்கிள் போடுறேன். இப்போ நான் ஃபினிஷ்னு கொடுத்தேன்னா ரிவர்ஸில் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் சப்ராக்ட் கொடுத்து அப்ளையும் கொடுக்கும்போது அந்த ஃபுல் லென்த்து உங்களுக்கு கட் ஆகிரும். ஸோ எங்கெல்லாம் அது இன்டர்செக்ட் ஆகுதோ அது ஃபுல்லாக உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இந்த பெண்டில் நீங்கள் ஹோல்ஸ் போடுறது. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஷீட்டை நீங்கள் ஃப்ளாட்டாக மாற்றணும். ஸோ எப்படி ஃப்ளாட்டாக மாற்றுறது அப்படின்னா இங்கே ஃப்ளாட் பேட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட் பேட்டர்ன் எல்லாமே ஜஸ்ட் வியூ பண்ணி பார்க்கலாமே தவிர அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே அன்பெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அன்பெண்ட்னா ஏற்கனவே நீங்கள் பண்ண அந்த பெண்ட் ஃபீச்சரை பழைய நிலைமை கொண்டு வரது அந்த அன்பெண்ட். ஸோ எந்த ஃபேஸ் ஸ்டேஷனரி இந்த ஃபேஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணுமோ இது உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் தான் இருக்கும். அடுத்த பெண்ட் எந்த பெண்டை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க இந்த பெண்டை நீங்கள் நேராக ஸ்ட்ரெயிட்டாக மாற்ற போகிறீங்க. ஸோ இப்படி இருந்து இந்த பெண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டாக க்ரியேட் ஆகிடுது. இப்போ டெம்பரரியாக தான் நம்ம மூவ் பண்ணி வச்சுருக்கோமே தவிர அந்த பெண்டை நம்ம ரிமூவ் பண்ணலை. ஸோ இப்போ மோரில் எக்ஸ்ட்ரூட் எந்த ஃபேஸ் இந்த ஃபேஸ். ஸோ இப்போ தேவையான சைஸுக்கு நம்ம எக்ஸாக்டாக ஹோல்ஸ் ஒன்று வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் இங்கே ரிவர்ஸில் சப்ராக்ட் கொடுத்தோம்னா அந்த ஹோல்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ திரும்பி இதை ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் பழைய மறுபடி மாற்றணும். அதாவது பழைய பெண்டு கொண்டு வரணும்னா புதுசாக பெண்டு ஒன்று கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. இந்த பெண்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ அந்த பெண்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரீபெண்ட். ஸோ பெண்டை நீங்கள் பழைய நிலைமைக்கு ஸ்ட்ரெயிட் ஷீட்டாக கொண்டு வரதுக்கு அன்பெண்டும் அன்பெண்ட் பண்ண ஃபீச்சரை பழையபடி கொண்டு போகிறதுக்கு ரீபெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீபெண்ட் எந்த ஃபேஸ் ஃபிக்ஸ்ட் ஆகும்னா இந்த ஃபேஸ்.
இந்த பெண்டு தான் நீங்கள் பழையபடி மாறணும். இப்போ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோல்ஸ் மட்டும் எக்ஸாக்டாக அந்த இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி பெண்டான இடத்துல நீங்கள் ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறப்ப அதை ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ளாட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டு எகெயின் இதை நீங்கள் ரீபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸ் பெண்ட் ரேடியஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் 5 mm இல்லை 3 mmக்கு பெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ரீசைஸ் பெண்ட் ஃபிக்ஸ்டு டேப்னு இருக்கும். எந்த பெண்ட் இந்த பெண்ணை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இது 3 வேண்டாம், இது 2 அப்படின்னு செட் பண்ணால் அந்த பெண்ட் உங்களுக்கு மாறும். ஸோ திரும்பி ஒவ்வொரு வாட்டியும் போய் நீங்கள் பெண்டை ரைட் கிளிக் பண்ணி ரோல் பேக் கொடுத்து அதை எடிட் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக எந்த பெண்டெலாம் மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த பெண்டை டேரெக்டாக இங்கே வந்து ரீசைஸ் பெண்ட் ரேடியஸில் மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டர்ன் ஃபீச்சர்ஸ், இந்த ஹோல்ஸை நீங்கள் பேட்டர்ன் ஃபீச்சர் எடுக்கனாலும் ஹோல்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ஃபீச்சர்ஸ் லீனியர். ஸோ எந்த டேரக்ஷனில் மாறணும்? ஸோ டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் டேரக்ஷன் கொடுத்துட்டேன். ஒயில் கொடுத்துட்டு டேரக்ஷன் ரிவர்ஸில் மாற்றிங்கன்னா மொத்தம் எத்தனை காப்பீஸ் வேணும்? மொத்தம் 3 காப்பீஸ் வேணும். ஸோ எவ்வளோ ஸ்பேன் டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த கிரியேட் பண்ண ஹோல்ஸ், பார்ட்ஸ், ஃப்ளாஞ்ச் எல்லாத்தையுமே நீங்கள் பேட்டர்ன் பண்ணி மாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கிரியேட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஷீட்டு வேணும், அதோட சைஸ் எல்லாம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா இந்த ஹோல்ஸோட சென்டர் பாயிண்ட் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் உங்களுக்கு தேவை. அந்த கோஆர்டினேட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஷீட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மாற்றணும். ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மாற்றுறதுக்கு இங்கே உள்ள ஃப்ளாட் பேட்டர்ன் டேரெக்டாக இந்த ஃப்ளாட் பேட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அப்வர்ட் ஃபேஸஸ், ஸோ எந்த ஃபேஸ்னால் அப்வர்ட் ஃபேஸ்ன்னு கேட்கும். ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுறேன், அப்ளை. ஸோ அந்த ஃபேஸை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு மற்றது உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஓரியன்டேஷனில் அப்ளை. ஸோ எந்த சைடு ஓரியன்ட் ஆகணும்னு ஜஸ்ட் வியூ பண்ணி அது காமிக்கும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள எக்ஸ்போர்ட் ஃப்ளாட் பேட்டர்ன். ஸோ இந்த ஃப்ளாட் பேட்டர்னை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இந்த ஃப்ளாட் பேட்டர்னை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, என்ன ஃபார்மெட் எக்ஸ்போர்ட் ஆகணும்? DXF. ஸோ நீங்கள் இதை ஃப்ளாட்டன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா DXF ஃபார்மில் இது ஆட்டோகேட்டில் இல்லை வேறு ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டிராஃப்டிங் மெத்தடை சிம்பிளாக மாற்றிடலாம். ஃப்ளாட் சாலிட், நீங்கள் சாலிடை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இப்படி இருந்த ஷீட்டு இப்படி கிரியேட் பண்ணி இந்த 2 ஹோல்ஸ் போடணும், இங்கே பெண்ட் பண்ணணும், இங்கே பெண்ட் பண்ணணும், தனியாக காமிக்கும். ஸோ இதோட திக்னஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரீசைஸ் பெண்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா அதோட பெண்ட் ரேடியஸை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ ஷீட்டை நீங்கள் இப்படி எடுத்து இது மாதிரி ஷீட் எடுத்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்தது இங்கே உள்ள நார்மல் கட் அவுட். ஸோ இது மாதிரி கட்டில் நீங்கள் டேரெக்டாக ஸ்கெட்ச் மூலிமா பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸில் கட் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் கட் அவுட்டில் இந்த ஃபேஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஷேப் வரையலாம். இப்போ சர்க்கிள் ஷேப் ஒன்று வரையலாம். ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ ஃபினிஷிங் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி கட் ஆகிரும். ஸோ இதுமாதிரி ஈஸியாக உங்களோட பாடியை ஒரு ஸ்கெட்ச் மூலிமா கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஒரு ஃப்ளாஞ்ச் வேணும் இல்லை டேப் வேணாலும் புது ஃப்ளாஞ்சை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ஃப்ளாஞ்சுனா ஸோ 90 டிகிரிக்கு ஒரு ஃப்ளாஞ்ச் வேணும். ஓகே. ஸோ அந்த ஃப்ளாஞ்சிலேருந்து இன்னொரு ஃப்ளாஞ்ச் ஒன்று 90 டிகிரிக்கு வேணும். ஸோ அதை ஃபுல்லும் கொடுக்காம சென்டர்னு கொடுத்துருங்க. சென்டர்னு கொடுத்துட்டு எவ்வளோ லென்த்துன்னு கேட்கும். அப்போ 300. எவ்வளோ லென்த்து ஒன்று கொடுத்துட்டு இங்கே உள்ள ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் மூலிமா அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ வித்து எவ்வளோ? வித்துனா ஒரு 300. ஸோ இது மாதிரி ஷீட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதில் எதுவும் பஞ்ச் ஃபீச்சர்ஸ் வேறு எதுவும் பிளாக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணும்போது இங்கே பஞ்ச் கேலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே
டிம்பிள், லோவர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த மாதிரி பஞ்ச் ஃபீச்சர் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சாலிட் பஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே தனியாக ஒரு டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சாலிட் பஞ்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் டிம்பிள்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸில் ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஒன்று ஆயிரும். ஸோ இதான் பஞ்சோட அவுட்டர் லேஅவுட். ஸோ இந்த அவுட் லேஅவுட் கொடுத்த உடனே உங்களுக்கு டேரக்ஷனில் ஒரு பஞ்ச் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்கெட்ச் வரைஞ்சி நீங்கள் பஞ்ச் பண்ணாலும் ஈஸியாக பஞ்ச் பண்ணிக்க முடியும். டேரக்ஷனை மாற்றிக்கலாம். அது மாதிரி டெப்த் எவ்வளோ இருக்கணும், இந்த ஆங்கிளோட சைடு எவ்வளோ இருக்கணும், ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இதில் நீங்கள் ஒரு பஞ்ச் மூலியமாக ஒரு சின்ன ஓப்பனிங் கிரியேட் பண்ணுறது மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கட் பண்ணி எடுக்காமல் அந்த ஃபில்லட் ரேடியஸு, கார்னர் ரேடியஸ் எல்லாம் டெவலப் ஆகி ஒரு பஞ்ச் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி லூவர்ஸ் வேணாலும் லூவர்ஸை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ லூவர்ஸும் அதேமாதிரி தான். செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரொஃபைல் வரீங்களோ அந்த ப்ரொஃபைல் தகுந்தாப்புல அது கட்டிங் ஆப்ஷனை கிரியேட் பண்ணணும். ஸோ இதான் உங்களோட லூவர்ஸ். ஸோ எத்தனை லூவர்ஸ் வேணாலும் நீங்கள் வித்தை மாற்றிக்க முடியும், அவர் டெப்த்தையும் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு பிளாஸ்டிக் மாடல் செய்கிறீங்க, அதில் எத்தனை லூவர்ஸ் வேணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் கேப் போகிறது அது மாதிரி நீங்கள் லூவர்ஸ் ரெடி பண்ணாலும் இந்த லூவர்ஸை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அடுத்தது ட்ரான் கட் அவுட். ஸோ ட்ரான் கட் அவுட்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பியர்சிங் பண்ணுற மாதிரி அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ரெக்டாங்கிள் போடுறேன். இந்த இடத்துல அதே மாதிரி பஞ்ச். ஸோ பஞ்ச் பண்ணுறப்ப என்ன ப்ராசஸ் நடந்துச்சோ அதே ப்ராசஸ் ஆகும். பட் அந்த என் கண்டிஷனில் உள்ள ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மாதிரி பஞ்ச் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன ஷேப் பண்ணாலும் அதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாடலை சேவ் பண்ணிட்டு நியூங்கிற ஆப்ஷன் மூலயமா புதுசாக ஒரு ஷீட் மேலே எடுக்கிறேன். ஸோ இது பாக்ஸ் இல்லை பேனல் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேனல் போர்டு மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ பேனல் போர்டுக்கு கண்டிப்பாக ஒரு டேப் தேவை. அதுக்கடுத்து உள்ள ஃப்ளாஞ்செலாம் உங்களுக்கு தேவை. ஸோ டேப்பை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ளாஞ்ச். ஸோ பேஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ 300 செட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ், யூஸ் லோக்கல் வேல்யூ செட் பண்ணிவிட்டு நான் 2ன்னு செட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ளான்ச்சஸ்லாம் நம்ம தனித்தனியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளான்ச் கிரியேட் பண்ணுறப்ப ஃப்ளான்ச் எந்த மாதிரி ஃப்ளான்ச்லாம் வேணும், இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஹைட் இது 300 இல்லை 400 கிரியேட் பண்ணிக்கலாம். 400. ஸோ இதே மாதிரி இது 4 சைடும் வேணும். ஸோ டாப்பில் ஒரு ஃப்ளான்ச் வேணும். ஸோ டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஷெல் உங்களுக்கு தேவையில்லை, ஓப்பன் டைப்பாக இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் ஃப்ளான்ச் உங்களுக்கு எந்த சைடு வேணும்னா இந்த சைடு நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃப்ளான்ச்சை ரிவர்ஸ் டைரக்ஷன். பட் எவ்வளோ ரொட்டேட் ஆகிக்கணும் அப்படின்னா ஒரு 40 ஆங்கிள் வந்து 40 இல்லைன்னா ஒரு 60 இருக்கட்டும். 60 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கட்டும். அப்படியே ஓகே. ஸோ இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சைடு எல்லாம் ஓப்பனில் இருக்குது. உள்ளெல்லாம் நம்ம வெல்டிங் அடித்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இடையிலேயே வேறு எதுவும் நீங்கள் செல்ஃப் மாதிரி வைக்கணும்னாலும் செல்ஃப் வச்சு அந்த இடத்த ஒரு பாயிண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லூவர்ஸ் வேணும். ஸோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸு, உள்ள எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. ஹீட் டிசிபேட் ஆகும் அப்படின்னா உள்ளே உள்ள ஹீட் உங்களுக்கு வெளியே வரதுக்கு அந்த லூவர்ஸ் தேவை. அப்போ லூவர்ஸை கிளிக் பண்ணுங்கள். லூவர்ஸ் எந்த சைடு வைக்கனாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு லூவர்ஸை கிரியேட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணி ஒரு லைன்ஸ். ஸோ லூவர்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு லூவர்ஸில் இந்த எட்ஜை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லூவர்ஸ் ஒன்று டெவலப் ஆகிருக்கும்.
இதை டேரக்ஷனை மாற்றலாம், டேரக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ உள் சைடு வேணுமா இல்லை வெளியில் வேணுமா? லூவர்ஸ் உள் சைடில் கேட்ட மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி தேவையில்லை. அவங்க எப்போயுமே உங்களுக்கு லூவர்ஸ் வெளியே தான் கேட்டாயிருக்கணும். அது மாதிரி வித் உங்களுக்கு உள்ளே ஆடணுமா இல்லை வெளியே ஆடணுமா, மேலே கீழேன்னு இருக்கும். ஸோ எப்போயுமே மேலே இருக்கக்கூடாது, கீழே தான் இருக்கணும். ஏன்னா பாக்ஸ் எந்த சைடு வைக்கிறீங்களோ அது கிரவுண்டில் பார்த்து தான் அது கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ லூவர் ஷேப். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா லூவருக்கு பட் ஒரு ஷேப் இருக்கும். இது வித்து வந்து ஒரு 20. ஸோ இது மூலிமா இந்த லூவர்ஸோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10 செட் பண்ணுறேன். 15 வேண்டியில் இது 10 செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதிட்ட லான்ஜ்டு மாதிரி வேண்டாம், ஃபார்ம் ஷேப்பில் வேணும்னு ஃபார்ம் ஷேப். ஸோ இதுமாதிரி கிளிக் பண்ணிக்க முடியும் லூவர்ஸ். ஸோ உள்ளே உள்ள ஏர் உங்களுக்கு வெளியே வரதான் இந்த லூவர்ஸை ஒன்று கிளிக் பண்ணுவோம். ஸோ இதான் இந்த லூவர்ஸ். ஸோ எந்த மாதிரி லூவர்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம்டு லூவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்ளை. ஸோ இது மாதிரி தேவையான லூவர்ஸை நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இந்த ட்ரான் கட் அவுட் வேணும் அப்படின்னாலும் இந்த இதிட்ட ஒரு டிஸ்பிளேமே வைக்க போகிறீங்க, அதனால் இந்த இதிட்ட ஒரு கட் அவுட் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரி கட் அவுட் தேவைப்படுதோ அந்த கட் அவுட்டை கிளிக் வரீங்க. ஸோ இந்த இதிட்ட மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி ஒரு கட் அவுட் தேவைப்படுது. ஸோ ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ கட் அவுட் பாக்ஸ் உங்களுக்கு வெளியே இருக்கணுமா இல்லை உள்ளே இருக்கணுமா? ஸோ எவ்வளோ லென்த் இருக்கணும்? 10, 20. ஸோ எவ்வளோ லென்த் வேணாலும் அது கிரியேட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரிவர்ஸ் டேரக்ஷன் வச்சுட்டீங்கன்னா அது ஒன் சைடில் ஃப்ளாட் சாலிட் ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் அப்ளைன்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்து நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி இந்த இதிட்ட ஒரு பஞ்ச், இந்த இதிட்ட ஒரு லூப் எடுத்துகிட்டு தேவையான இடத்துல பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஷீட்டில் பாக்ஸ் அது மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் இந்த ஷீட் மெட்டல் ஆப்ஷன் இது வெரியாக யூஸ் ஆகும். ஸோ ஃபேஸ் ஆப்டிமைஸில் நீங்கள் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபேஸை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே எந்த அளவு இது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, எந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸை அட்டென்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ இதை பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், இது ஆரஞ்சு கலர் இருக்குது. இந்த ஃபேஸ் ஆரஞ்சு கலர். ஸோ எல்லாமே நார்மல் ஃபேஸாக தான் இருக்குது. செக் ஃபேஸ். ஸோ இது மாதிரி ரிப்போர்ட்டை நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிரியேட் ஃப்ரம் சாலிட், நீங்கள் சாலிடாக ஒன்று டெவலப் பண்ணி அதை நீங்கள் ஷீட் மெட்டலாக மாற்ற முடியும். ஸோ புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அது ஷீட் மெட்டல். ஸோ இங்கேயே நீங்கள் எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால டேரெக்டாக இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரூடில் கிரியேட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஷீட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு இடத்த ஓப்பன் பண்ணணும், 4 இடத்துல நீங்கள் பெண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஷீட் மெட்டல் ஃப்ரம் சாலிட். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற எட்ஜோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக ஸ்கொயராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெப் வேஸ் ரிலீவ் ஆயிரும். அதாவது பெண்ட் எட்ஜ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ அப்ளையும் கொடுத்தோன்னே ஒரு சாலிட் பாடியிலேருந்து நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு பெண்ட், இது ஒரு பெண்ட். ஸோ இப்போ ஃப்ளாட் பேட்டர்ன் கொடுக்கும்போது ஃப்ளாட் சாலிடில் இதை ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அப்ளை கொடுங்க, உங்களுக்கு அது மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு சாலிட்லேருந்து நீங்கள் ஷீட் மெட்டலில் ஃபில்டர் பண்ணி எடுக்கனாலும் ஷீட் மெட்டல் எடுத்துக்கலாம். இந்த ஷீட் மெட்டலில் இந்த ஃப்ளான்ச் பஞ்செல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பேனல்ஸ் ரெடி பண்ணுறது, ஷீட் சம்மந்தமாக உள்ள எல்லா மாடலும் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஷீட் மெட்டலில் பயன்படுத்தலாம், என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்னு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் இதுவரை நம்ம பயன்படுத்தின டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலான்னு பார்த்துடலாம்.